தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, தவ காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான காலம் ஆண்டவரோடு ஒன்றிணைவதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காலம். நாங்கள் இழந்த அருளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காலம். எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவற்றுக்கு முகம் கொடுப்பதற்கு, அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு இறைவன் எங்களுக்கு சக்தியும் பலமும் கொடுக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி இறை ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெறும்படியாக நாங்கள் இந்த பலியூடாக மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் விசேட விதமாக யார் யாரெல்லாம் எங்களிடம் ஜெபம் கேட்டு இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விசேட விதமாக நம்முடைய சமூகத்திலே பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களிலும் வைத்தியசாலைகளிலும் பல்வேறு நோய் நொடிகள் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு துன்புறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய குணமாக்குகின்ற கரம் இவர்களை தொட்டு குணப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய இளைஞர்களுக்காக, ஜோதிகளுக்காக மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, பசுமையான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். எங்களுடைய குழந்தை செல்வங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் நல்ல ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளரும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். இன்னும் பாவத்திலே விழுந்து எழுந்திருக்க முடியாமல், சக்தி இல்லாமல், தைரியம் இல்லாமல் தவழ்ந்து திரிகின்ற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். இறைவன் இவர்களுக்கு சக்தியும் பலமும் கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். இன்னுமாக இந்த வேர்வும் தொலைக்காட்சி ஊடாக இந்த கல்வாரி பலியிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். இறைவன் தன்னுடைய இரு கரம் நீட்டி இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இந்த பலியூடாக மன்றாடுவோம். உறவுகளே, இந்த கல்வாரி பலியிலே நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்மை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால்
கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்து தன் கணவனுக்கு கொடுத்தார், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை இரங்கும். உமக்கு அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் மற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம்
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தாதெனில் அந்த பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாமன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்துக்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறையின் மகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவுடை செய்தனர். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் இன்று முன்னுரையிலே கேட்டது போல தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய இறை வாசகங்கள் நாங்கள் மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் வரை எங்களுக்கு சோதனைகளும் சூழ்ச்சிகளும் நிறைவாகவே இருக்கும், எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், பாவத்தில் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிறைவாகவே இருக்கின்றன. ஆனால் அவற்றை எப்படி மேற்கொள்வது, அவற்றிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து இந்த சோதனையிலிருந்து எப்படி நாங்கள் வெற்றி காண்பது என்பது மனித சக்தியினால் அல்ல, எங்களுக்கு கடவுளுடைய சக்தி தேவை, இறைவனுடைய வல்லமை தேவை என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. வல்லமை இல்லை என்று சொன்னால், இறைவனுடைய சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நாங்கள் நிச்சயமாக பாவத்திலே படுகொலியிலே விழுவோம். அது உண்மை. எனவே இன்று நாங்கள் முதலாம் வாசகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வாசகம். ஆண்டவர் உயிரினங்களை படைக்கின்றார், மனிதரை படைக்கின்றார், சிங்காரவனத்திலே விட்டு வைக்கின்றார், அவர்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துவிட்டு ஒரே ஒரு கட்டளை இடுகின்றார். இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீ தொடக்கூடாது, உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடும். நீ அதை உண்ணுகின்ற நாளிலே நீ சாவாய் அப்படின்னு சொல்வது. இது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை. ஆனால் மனிதன் அங்கே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். ஒரு திண்டாட்டமான ஒரு நிலை, சாத்தான் வந்து அவனை சோதிக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சோதனையிலே ஆதாமும் ஏவாளும் தோற்று விடுகின்றார்கள், தோற்று போகின்றார்கள். அந்த சோதனையை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தோற்று விடுகின்றார்கள். ஆண்டவட பக்கமிருந்து சாத்தானுடைய பக்கமாக போய்விடுகிறார்கள். இதே போல ஒரு சோதனையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவும் சந்திக்கின்றார். பாலைவனத்திலே 40 நாட்கள்
உண்ணா நோன்பு இருந்து செப தவ முயற்சியில் ஈடுபட்டு பசியோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகின்றார். நமக்கு தெரியும், மனிதருக்கு அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு உரையில் இருந்தால் இது எங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்கும். இதுதான் வழமையாக சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற அத்தியாவசிய பொருள் அப்படின்னு. இந்த காலத்திலே அத்தியாவசிய பொருள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போட்டுது. வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் பார்க்குறோம். சிலருக்கு எங்கே போனாலும் மருந்து கொண்டு போகணும், அது அத்தியாவசிய பொருளாக இருக்குது. எங்கே போனாலும் ஃபோன் கொண்டு போகணும், ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, அது அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த 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 நாங்கள் குறிப்பிடுகின்ற சாதாரணமாக இருக்கக்கூடிய உணவு, உடை, உறையுள் இந்த அத்தியாவசிய பொருட்களிலே முக்கியமான ஒரு பொருள். அது இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது. உறையுள் இல்லாமல் இருக்கலாம், உடை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உணவு இல்லை என்று சொன்னால் எல்லாம் போயிடும். ஆக இந்த முதலாம் வாசத்திலே நற்செய்தியிலேயும் சாத்தான் மிக அத்தியாவசியமான ஒரு பொருளை எடுத்து எங்களை சோதிப்பதற்காக வருகிறான். இதான் உணவு. இந்த உணவை எடுத்து ஆண்டவர் இந்த சாத்தான் எங்களை சோதிக்குது. இதில் ஆதாம் ஏவாளும் 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. இயேசு வெற்றி கண்டார். இயேசு இந்த வெற்றியை அடைவதற்கு அவருக்கு தேவையாக இருந்தது ஆண்ட தந்தையுடைய வல்லமை. இந்த வல்லமையை எங்கே பெற்றார் என்று சொன்னால், அந்த 40 நாட்கள் பாலைவனத்திலே அவர் உபவாசம் இருந்ததல்ல, உபவாசம் இருந்து செபித்ததினாலே அவருக்கு கிடைத்த அந்த சக்தி, அந்த வல்லமையை வைத்து அவர் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனையிலிருந்து அவர் வெற்றி காண்றதாக நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை எங்களுக்கு. மனிதர்கள் நாங்கள் குறை உள்ளவர்கள். நான் கூறியது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு சோதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், சூழ்ச்சிகள் எங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சோதனைகளும் சூழ்ச்சிகளும் பல சந்தர்ப்பங்களூடாக, பல மனிதர்களூடாக எங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு, எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு சக்தியும் பலமும் ஆண்டவர் கொடுக்கணும். இந்த சக்தியும் பலமும் எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த இயேசு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். முதலாவது, சாதாரண நாட்களை விட இந்த நாட்களில் நீங்கள் கூடுதலாக நேரம் செபியுங்க. 40 நாட்கள் தொடர்ந்து பகல் இரவாக இவர் செபித்து இருக்கிறார். இந்த தவக்காலத்திலே திருச்சபை எங்களுக்கு கொடுக்கின்ற 3 முக்கியமான அந்த பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தூண்கள். நாங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கு தரக்கூடிய தூண்கள் தான் இந்த செபம், தபம், எங்களுடைய உள்ளதை தான தர்மமாக கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இந்த 3 விடயங்கள் ஊடாக எங்கள் வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை, எங்கள் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளை எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு சக்தியும் பலமும் கிடைக்கும். இதைத்தான் இன்றைய வாசகங்களும் எங்களுக்கு சுட்டி காட்டி நிற்கின்றன. எனவே அன்பான உறவுகளை, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம் தவக்காலத்திலே. இந்த 3 முக்கியமான தூண்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகளை எதிர்கொள்வதற்கு, எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு சக்தியும் பலமும் கொடுக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய செபம், தபம், இந்த தான தர்மம், இந்த 3 விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடிப்போம். விசேட விதமாக இந்த 40 நாட்களிலே நாங்கள் கடைப்பிடிப்போம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சக்தியும் பலத்தையும் இறைவன் நிறைவாக கொடுப்பார். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர்.
இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியொருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இதே உயிருள்ள வார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வேண்டுதல்கள், தேவைகள், ஏக்கங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. ஆசைகளை வென்று உலகை ஆட்கொண்ட இறை இயேசுவே, பல்வேறு ஆசை சக்கரத்தில் மாற்றி உழன்று கொண்டிருக்கும் திருச்சபை தலைவர்கள், திருப்பணியாளர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் ஆசைகளை வென்று உலகை ஆட்கொண்ட உண்மை பின்பற்றி வாழவும் ஆசை மனதில் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமென்று திருமகனே உம்மை மன்றாடுகின்றோம். சோதனைகளை வென்ற இயேசுவே, எங்கள் வாழ்வு முழுவதும் சோதனைகளால் தவிர்த்து நிறைந்ததாக உள்ளது. சோதனை வேளைகளில் எங்களை பாதுகாத்தருளும். சோதனைகளை மன உறுதியோடு ஏற்று அவைகளை சகிப்பு தன்மையுடன் அணுக அருள் பொழிய வேண்டுமென்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். அறச்செயல்களை செய்ய தவ காலத்தில் எமக்கு ஞாபகப்படுத்தும் அருள்நாதரே, எம்மை புகழும் போதும் பிறருக்கு நாங்கள் உதவும் போதும் பெருமையாக நினைக்காமல் பிளம்பரமின்றி எம்மை இன்றைய நற்செய செய்ய அருள் பொழிய வேண்டுமென்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். எம்மீது அருள் பொழிய தவ காலத்தை தேர்ந்து அருள்நாதரே, நாங்கள் வாழ்ந்து வரும் சொகுசான வாழ்க்கைக்கு மத்தியில் சிறு சிறு ஒருத்தல் செயல்களாலும் உண்ணா நோம்பினாலும் செப தப முயற்சிகளாலும் எங்களது பாவ நாட்களை குறைத்து அருள் வாழ்வின் பாதையில் வளர அருள் பொழிய வேண்டுமென்று தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களை ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே இறைவா, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. உம்மிலே முழுமையான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக எம்முடைய வேண்டுதல்கள், தேவைகள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால் இந்த வேண்டுதல்களை நாங்கள் மிக விரைவாக நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. உறவுகளை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமது திருமன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணான் நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அதை திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லேயோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பேச்சு பெற நாம் உன்னக தந்தையை நோக்கி செபிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகிறது. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி எங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தாள். வசந்தம் வந்து நம்மிலென்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி எங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தாள். வசந்தம் வந்து நம்மிலென்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளினாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நட்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். மாணவர்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவர்களுடைய உறவுகளையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து